காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். ஹாய் அர்ஜுன். அர்ஜுனா? யாருமா நீ? வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் ஃப்ராடு, என்னடா உளறிட்டு இருக்க? நீ அர்ஜுன் தானே? ஆமா நீ. ஆனா இது இப்போ உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். ப்ளீஸ் 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 கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அர்ஜுன், நடிக்கிறியா? ஏம்மா, உன் அர்ஜுன் அங்க இருக்கான், திரும்பி பாரு. ஓ சாரி ப்ரோ, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி சிஸ். அட பாவி, பாவண்டாவன். அவனுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. ப்ளீஸ் அண்ணி, எனக்காக கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பா, இன்னைக்கு எவ்வளவு குஷியா இருக்கு தெரியுமா? தளபதி மூவி ரிலீஸ். விசில் போடு சாங்க்கு விசில் போட்டு இன்னைக்கு தியேட்டரையே கலக்குறோம். ஐயோ, டியா வந்திருக்கா? டியாவா? டீ காஃபி எல்லாம் வந்து குடிச்சுக்கலாம் வாடி. ஏ லூசு, டீ இல்ல டியா, அங்க பாரு. ஆமா, இது யாரு? புது கேரக்டர். இவன் என் அண்ணனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தெரிஞ்சான். எனக்கு தெரிஞ்சு இப்ப மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. என் அண்ணனையும் யாராலையும் பிடிக்க முடியாது. ஆமால, காவியா எங்க? அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. இன்னைக்கு அவளுக்கு பதிலா நான் களத்துல இறங்க போறேன். ஏய், மூவிக்கு போகணும்டி. அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். அச்சச்சோ, இதுல மீனா வேறையா? முடிஞ்சது இன்னைக்கு கதை. யாரு நீ? நீ யாரடி? நான் மிஸ்ஸஸ் அர்ஜுன். இது எப்ப இருந்து? எப்பப்பா, எப்படித்தான் அர்ஜுன் இதெல்லாம் சமாளிக்கிறானோ? ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். போக வேண்டியதே நீதாண்டி. பாவம். காவி எங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை நீ, அதான் தூங்கிட்டு இருக்கா. நல்ல வேலை, இதெல்லாம் அவ பார்த்தான்னா அவ்வளவுதான். பார்த்தா இல்ல, பார்த்துட்டா. அங்க பாரு. ஆமா, இங்க என்ன நடக்குது? ஓஹோ, அனிஷ் மாமாவை கோர்த்து விட்டுட்டு ரெண்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அச்சோ, சீன் உல்ட் ஆயிருச்சு. ஏ லூசு, அது நான் இல்லடி. நான் தான் அர்ஜுன். தெரியுமே, ஏன் மாமாவை எனக்கு தெரியாதா என்ன? தெரியுமா? அடிங்க. டேய், அவதான் தெரியாம கிஸ் பண்ண வந்துட்டான்னு பார்த்தா நீயும் அப்படியே வாய் கொடுத்துட்டு நிக்கிற. என் குழந்தைய ஆசையா கொடுக்க வேண்டாம், நான் வேணும்னு சொல்ல முடியும். என்னடா முறைக்கிற? அவ முதல்ல எனக்கு முறை பொண்ணு, அப்புறம் தான் ஒய்ஃபு. அவனை கொன்றுவோம் ஒண்ணு. எருமை, ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு. குடும்ப பசங்க ஜாலியா பண்றீங்களா? இடியட். இவர் இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோ? பாவம் இவரு இப்படி மயங்கிட்டாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. காலையில எழுப்பிக்கலாம். தேஜு, தேஜு, கார்த்தி, கார்த்தி. என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. தேஜு பாவம், நான் எல்லாமே துடிச்சு போயிருவா. கார்த்தி, கார்த்தி, ஆர் யூ ஓகே? ஏய் கார்த்தி, நீயும் வந்துடுடா. கார்த்தி, நீயும் வந்துரு, தப்பிச்சிரு. கார்த்தி வாடா. இவர் என்ன இவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு? தேஜு, தேஜு, நான் வந்துட்டே இருக்கேன். கார்த்தி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அமைதியா இருங்க. இவரோட போன் அடிக்குது. எடுக்கலாமா வேணாமா? பரவாயில்ல, எடுப்போம். இவரை தேடிட்டு இது இருந்தாலும் இருப்பாங்க. கார்த்தி, நாளைக்கு அந்த அனீஸ் உன்னை கூப்பிட்டு விசாரிப்பான். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோப்பா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவன் தான். அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. நீ எங்க இருக்க? ஐசக்கா அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்ததுல இருந்து இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரதே இல்ல. அப்படியா? அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? என்ன மேடம், உங்களுக்கு தெரியாதா? இல்லடா, தெரியாது. ஒரே வீட்ல இருக்கீங்க, அது எப்படி தெரியாம இருக்கும்? இல்லடா, எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. ஓ நேத்தா? அது ஐசக்கா வந்தாங்க, அனிஷ் மாமா வேற ஒரு விஷயமா வந்தாரு. அதெல்லாம் இல்ல மேடம், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்ற? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு உண்மையாவே தெரியாதா? இல்லடா, தெரியாது. என்னன்னு சொல்லு. ஆக்சுவலி அந்த சார் இருக்கார்ல. யாரு? அனிஷ் மச்சானா? அவர்தான்.
நம்ம ஹாஸ்பிட்டல்ல அங்க இங்கன்னு ஐசக்காவை பத்தி தப்பு தப்பா பேசினாங்கல்ல. ஆமா, அதுக்கு தான் நான் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருவனே. ஆனா அது அந்த சாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு போல. ச்சே, அப்படிலாம் இருக்காது. அனீஷ் மாமா ரொம்ப நல்லவர், சந்தேகப்படுற கேரக்டர்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை, எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் அவருக்கும் இருந்திருக்கு. சைக்காட்டிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்பதான் அவங்களோட பிரச்சனைலாம் சரியா இருக்கு. இதுக்கு இடையில ஐசக்காக்கு அபார்ஷன் கூட இருக்கு, அதுவும் அவரால் தான். என்ன நீ என்னென்னமோ சொல்ற, என்னால எதையும் நம்ப முடியல. நீங்க நம்பலைனாலும் இதுதான் உண்மை. அவங்க 2 பேரும் இப்போ ஒன்னாயிட்டாங்க. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. சரி, நீ போ. நம்மளை சுத்தி என்னதான் நடக்குது? ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பேசினாங்கன்னா அது சரவணாவையும் அவங்களையும் சேர்த்து வச்சு தான் பேசினாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள சண்டையா? இப்போ நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுல கூட அனீஸ் மச்சான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அதை நம்பல. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இந்த விஷயத்துல ஐசக்காவை அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அப்போ சரவணாவ இல்ல இல்ல மச்சான் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, பண்ணிருக்கவும் கூடாது. இதை முழுசா தெரிஞ்சுக்காம நம்மளா எதுவும் முடிவெடுக்க வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அந்த கார்த்தி தான் சரவணா. ஆனா இவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? இல்ல நம்மளை யாராவது குழப்புறாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணி, நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல? ஏன் திடீர்னு கேக்குற? சும்மாதான். நேற்று கையல் குட்டி எதுக்காக உங்க ரூம்ல தூங்கினா? அதுவா, சூர்யா மச்சான் சோஃபி எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பார் போல. அதான் அனீஷும் நானும் சேர்ந்து பாப்பாவை எங்க ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். ஓ, நான் கூட உங்களுக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன். சாச்சா, அதெல்லாம் இல்லை. ஆனாலும் உங்க ஃபேஸ்ல ஏதோ தெளிவில்லாத மாதிரியே இருக்கு. ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? தப்பான டிசிஷன் எடுத்துட்டோன்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை அர்ஜுன், இது வேற ஒரு பிரச்சனை. என்னதுன்னு என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன். அனீஷ்க்கு ஏதோ பிரச்சனை வரும்னு தோணுது. அவனுக்கா? அவனால 4 பேருக்கு பிரச்சனை வராம இருந்தா சரி. இல்லை, இது சின்ன விஷயம் இல்லை. நம்ம சரவணா இருக்கார்ல, அவர் இன்னும் சாகல. வாட்? என்ன நீ என்ன கனவு எதுவும் கண்டீங்களா? லூசு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க. அவர் இறந்துட்டாருன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்லை அர்ஜுன், அவரோட கேஸ் ரீஓப்பன் ஆயிருக்கு. அன்னைக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மை, ஆனால் அதில் அவர் சாகல. நம்மக்கிட்ட வந்து சேரும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் வந்துச்சு. அதனால யாரும் ஃபேஸ் பார்க்கல. அவரோட திங்ஸை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஆனால் இப்போ அது அவர் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அப்ப சரவணா எங்க? அதுக்கான விடை தான் இன்னும் தெரியல. அந்த கார்த்தி இருக்கான்ல, அவன் தான் சரவணாவோன்னு அனீஷ்க்கு ஒரு டவுட்டு. இப்போ எனக்கும் அந்த டவுட் வந்திருக்கு. ஓ, யூ மீன் பிளாஸ்டிக் சர்ஜரி? ஹா, அதே தான். ஆனால் அவர் யார் இப்படி பண்ணியிருப்பா? அவருக்கு பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, ஃபேஸும் மாறி இருக்கு. தன்னை தானே கார்த்தி நம்புறாரு போல. அண்ணி, எனக்கு ஒரு டவுட்டு. அவர் தான் சரவணான்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ஆரம்பத்தில் இந்த டவுட் அனீஷ்க்கு இருந்துச்சு, அப்போ கூட எனக்கு பெருசாக தோணலை. ஆனால் நேற்று தேஜு பேசின விதத்தை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். தேஜு நேற்று அனீஷையை எதிர்த்து பேசினான். அந்த கார்த்திக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணான். இத்தனை நாளாக இல்லாத மாற்றம் இப்போ அவளுக்குள்ள எப்படி? அப்போ அவளுக்கும் ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. அவன் தான் சரவணான்னு அவளும் நம்புறா. ஸோ இதுலேருந்து என்ன தெளிவாகுது? அவர் தான் சரவணா, அது ப்ரூவ் ஆகுது. ஆனால் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? அண்ணி, அண்ணன் உங்க மேலேயே அவனுக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு. சரவணாவை அப்படி நானும் யோசிச்சேன். ஆனால் ஏன் அனீஷை நானே சந்தேகப்பட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவன் ஒர்க்கை அவன் அவ்வளோ நேசிக்கிறான். அவன் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இந்த கேஸ் அவன் பக்கம் வேற யாரும் திருப்புறாங்க, அது மட்டும் நல்லா புரியுது. இதுக்கு பின்னாடிலாம் யார் இருப்பா? அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. ஆனா ஒரு பக்கம் நம்பாமே இருக்க முடியல. அந்த கார்த்தி சம்மந்தமே இல்லாம நம்ம தேஜு பின்னாடி வரத நானே ஒரு வாட்டி கண்டிச்சிருக்கேன். நீயா? எப்போ? ஒரு வாட்டி வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாம தேடி வந்தான். அப்பதான் வான் பண்ணேன். தேஜு மனசு மாறுற ஆள்லாம் இல்ல, அவ பின்னாடி வீணா தெரியாதீங்கன்னு சொன்னேன். ஆனா அவன் தான் சரவணாவா? என்னால நம்பவே முடியல அண்ணி. இதை இன்னும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல, ஒரு யூகம் தான். ஆனா இதை யாரோ அனீஷ் பக்கம் திருப்பி பார்க்குறாங்க. அது யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். நீங்களா? ஆமா, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த கார்த்தியோட அப்பா தான் இது எல்லாத்துலயும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் ஒருத்தர் நான் தனியா பார்த்து மீட் பண்ணி பேச போறேன். அண்ணி, நானும் வரேன். வேணாம் அர்ஜுன், நீ பார்க்கறதுக்கு அப்படியே அனீஷ் மாதிரி இருக்கிறனால அவர் உன்னை பார்த்து பயப்படலாம். ஆனா நீங்க போறது சரியா படல. ஒன்று பண்ணலாம், நானும் உங்க கூட வரேன். வெளியே நிக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உடனே தெரிஞ்சிடும். அதுக்காக தான்.
ம் சரி, அப்போ நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண போகலாம். ம் சரிங்க அண்ணி. அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன? ஆக்சுவலி ஒருத்தங்க ஃபேஸ் மாத்துற அளவுக்கு போகிறாங்கன்னா ஒருவேளை உயிரை காப்பாத்துறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல. புரியல அர்ஜுன். அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த நேரத்தில் அவரை காப்பாத்துறதுக்காக கூட ஃபேஸ் சர்ஜரி உடனே பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த நேரத்தில் ஃபேஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவரை காப்பாத்துறதுக்காக கூட இப்படியே மாற்றிருக்கலாம்ல. ஆமாம்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கவே இல்லை. சரி விடுங்க, அதுவா இதுவான ஆளாளுக்கு போட்டு குழப்புறதுக்கு என்னென்னு நாளைக்கு போய் நேர்லயே பார்த்து பேசிடலாம். சரிடா. சரி சரி, கதவுட வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ ரூமுக்கு போ, உன்னை தேட போறா. ஆமா நீ, நான் பக்கத்தில் இருந்தால் தான் மேடம்க்கு தூக்கமே வரும். சரி நான் போகிறேன். உங்கறதா? டேய், அப்போ என்னை எப்போ பெருமை ஆக்க போற? குழந்தைய பற்றி பேசினாலே அவன் முகம் மாறுது. என்னன்னு தெரியல. என்ன அர்ஜுன் சொல்ற? அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லையா? அதெல்லாம் இல்லை நீ, ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் குழந்தைன்னு வரும்போது யோசிக்கிற மாதிரி தெரியுது. சின்ன பொண்ணுல, அதனால கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருப்பாளோ என்னமோ. தெரியல நீ, ஆனால் குழந்தைன்னு பேச்செடுத்தா அவள் ஃபேஸ் மாறிடும். லூசு மாதிரி பழசு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க போறாடா. அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி நீ பாரு, நானும் ரூமுக்கு போறேன். ம் சரிங்க நீ. உன்னை ரூமில் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், எதுக்கு வெளியே வந்த? நான் மட்டும் வரலனா உங்க ஆட்டத்தெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? ஆமா, எதுக்கு அனீஷ் மாமாவை கொடுத்து விட்டீங்க? பாவம் அவரு ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்தாரு. யாரு? அவெல்லாம் நல்லா மனசுக்குள்ளே என்ஜாய் தான் பண்ணியிருப்பான். ஆ, நீங்க வேணா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஒரு பக்கம் எக்ஸ் லவர், இன்னொரு பக்கம் ஒன் சைடு லவர். நீங்க நடுவில் இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பாவம் என் மாமா ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒன்று, அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்துச்சு. இருக்குண்டி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் டீயா இங்கே தான் இருக்க போறா போல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. வந்தா என்ன, அதான் என் மாமா இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. நான் பார்த்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மேடம் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. அவ என்ன பண்ணாலும் என்கிட்ட உடனே சொல்லணும். ம், நல்லா ஊன்னு மண்டையாடிட்டு திரும்பவும் ஏதாவது வேலை பண்ணி வச்ச அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. அப்புறம் குட்டிமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. பெரிய என்ன செகண்ட் பேபிக்கே பிளான் பண்ணிட்டான். ஐசனியும் அனீஷும் அதே பிளான்ல தான் இருக்காங்க. ஸோ நீ என்ன நினைக்கிற? ஓய், என்ன சைலண்ட் ஆயிட்ட? இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னும் அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக யோசிச்சு வைக்கல. ஏன், உங்களுக்கு ஆசையாக இருக்கா என்ன? யாருக்கு தான் இருக்காது? குழந்தைன்னா எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்கும். அதான் கேட்குறேன், உனக்கு ஏதாவது மனசில் தோணிட்டு இருக்கும்ல? எனக்கு இப்போதைக்கு இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான், அப்படிதான் இருக்கு. என்னடி இப்படி சொல்கிற? அண்ணிலாம் வேணும்னு அவ்வளோ ஆசையோடு இருக்காங்க, உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை மாமா. அப்போது வேணான்னு நினைக்கிறியா? ஆச்சா, அப்படி யாராவது நினைப்பாங்களா? நான் வேணான்லாம் நினைக்கல. எனக்கு அதை பற்றின எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறேன். அதான் ஏன்னு கேட்குறேன். எதுக்கு இப்போ இதையே பற்றி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்களேன், நமக்கு இன்னும் வயசு இருக்கு, எல்லாம் மெதுவாக நடக்கட்டுமே. இல்லை, குழந்தைய பற்றி பேசினாலே உன் மூஞ்சி மாறுது. அதான் வேற ஏதாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்கியான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நீ ஓகேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை வேற ஏதாவது குழப்பத்தில் இருந்தீன்னா என்கிட்ட ஷேர் பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. குட்டிமா, உன்னை பார்த்தாலே நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உன் மனசு நமக்குள்ள குழந்தை வேணான்னு நினைக்குது, கரெக்டா? நான் தான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. எங்க என் கண்ணை பார்த்து பேசு. என்னாச்சு? எதுக்காக அப்படி யோசிக்கிற? சொன்னா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்க கூடாது. நினைக்க மாட்டேன், சொல்லு. குழந்தைன்னு ஒன்று வந்துட்டா நமக்குள்ள ஸ்பேஸ் கம்மியாயிரும், நமக்கான டைம் ரொம்ப கம்மியாயிரும். என் மேலே இருக்கிற பாசமும் குறைஞ்சிரும். உங்கள் மொத்த பாசத்துக்கும் சொந்தக்காரி நானாக மட்டும்தான் இருக்கணும். எனக்கே தெரியுது, நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறேன். சாரி மாமா. அடி லூசு, இதுக்கு எதுக்கு சாரி கேட்குற? இந்த உலகத்தில் உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. அதை ஃபஸ்ட்டு நீ மண்டையில் ஏற்று. ஒன்று இல்லை, 10 குழந்தை வந்தாலும் நீ தான் என் குழந்தை. அதெல்லாம் இல்லை, இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் பிறந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுவீங்க. ஏய் பொண்டாட்டி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வேண்டான்னு நினைக்கல, வேணும்னு நினைக்கல. இப்போ அதை பற்றி யோசிக்கல, எதிர்பார்க்கல, அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ள இந்த பயமும் இருக்குது. உங்களோட பாசத்தை யார் கூடயும் நான் பங்கு போட்டுக்க மாட்டேன். ஆனால் அதுக்காக நான் வேணாம்லாம் நினைக்கல.
எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே தவிர உங்கள் எதிர்பார்ப்பை நான் உடைக்க மாட்டேன். உங்கள் ஆசைக்காக நான் பெற்று கொடுப்பேன். லூசு, எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும் போதும். இதுக்கப்புறம் இந்த பேச்சு எடுக்க வேணாம். இல்லை மாமா, நான் தான் சொல்லிட்டேனே, உங்கள் ஆசை. எனக்கு உன் மேலே இருக்கிற பாசம் என்றைக்குமே குறையாது. அது உனக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த பேச்சை நான் எடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டது. நான் ஆசைப்பட்டது என் காவியாவை மட்டும்தான். அதான் வேணான்ட்டீங்கல்ல, அப்போ எதுக்கு இப்போ மடியில் எழுத்து உட்கார வச்சிருக்கீங்க? மேடம், குழந்தை தான் வேணான்னு, ரொமான்ஸுமா வேணான்னு சொன்னேன். பாரு, உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ அதை பற்றிலாம் யோசிச்சுக்கலாம். அது வரைக்கும் புரியாதா? பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ். ஆசைப்பட்ட மாதிரி அதே குழந்தை எங்களுக்கு திரும்பவும் வந்து மகளா பிறக்கணும். பிள்ளையரப்பா, என் அனீஷ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அர்ஜுனுக்கும் காவியாவுக்கும் சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும். அவங்க 2 பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ப்ளீஸ் காட், என் அண்ணி இப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க. திரும்பவும் அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க. அவங்க 2 பேரும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். பிள்ளையரப்பா, இது வரைக்கும் நான் கேட்காம எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்க. என்னோட சந்தோஷமே என் குடும்பம் மட்டும்தான். அவங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையோடு இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. உனக்கு போகதாண்டா சாமிக்கு, எடுத்துக்கோ. உனக்கு பாட்டி தனியாக எடுத்து வச்சிருக்காங்க, அதை எடுத்து சாப்பிடு. அனீஷ், உனக்கு வேணுமா கொழுக்கட்டை? நீயே இன்னைக்கு சாரியில் பார்க்கறதுக்கு நல்லா நாட்டுக்கட்டை மாதிரி தான் இருக்க. வேணும்னா வா, உன்னையே சாப்பிட்றேன். லூசு, சாமி கும்பிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன, ஏன் பொண்டாட்டியை நான் எங்கே வேணாலும் வச்சு ரசிப்பேன். லூசு, உங்ககிட்ட கேட்டேனே, ஏன் தப்பு தான். ஏய் பொண்டாட்டி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஏய் குட்டிமா, சாரியில் நல்லா கும்தாவா இருக்க. ஐயே, எங்க இருந்து இப்படிலாம் பேச கத்துக்கிறீங்க? ஒழுங்கா என்ன பார்த்து சொல்லுவாங்க, சாமியை கும்பிடுங்க. என் சாமியே நீ தானடி. ஏண்டா, உனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு இடமே கிடைக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாட்டுக்கட்டை உருட்டுக்கட்டைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. நான் ஏதாவது காதுல வாங்கினேன், அதே மாதிரி நீயும் இருந்துக்கோ. அது என் பொண்டாட்டி கொழுக்கட்டை வேணுமான்னு ஆசையா கேட்டா, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணே, எனக்கும் கேட்டுச்சு. சரி சரி, விடு விடு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமா, எல்லாரும் இருக்கோம். தேஜு எங்க? ஆமால, தேஜு எங்க? என்னங்க, கோயிலுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால கூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ அப்படி தோணலப்பா. இங்கே இப்பவே என்ன தாலி கட்ட சொல்வீங்களோன்னு தோணுது. தோணும், நினப்பு தான். தேஜு, உண்மையாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுங்க. என்னது? இருங்க. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏங்க, உங்களை தான். தேஜு, ஏங்க ஏங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? சாரிங்க. ஆனா உண்மையாவே உங்களுக்கு குங்குமம் வச்சா அழகா இருக்கு. கடவுளே,
இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர்தான் சரவணன் என் மனசும் நம்புது. ஆனா உடனே ஏத்துக்க முடியல. இவருக்கெல்லாம் ஞாபகம் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிட்ட இனிமே திரும்ப வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் திரும்ப வந்திருக்கு. ஆனா முழு மனசோட நம்மளால ஏத்துக்க கூட முடியல. ஏமாந்துருவணும்னு பயமா இருக்கு. பொறுமையா இருக்கலாம். தேஜு என்னாச்சு? சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு சடனா வச்சு விடணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். இல்ல பரவாயில்ல. பரவாயில்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்குள்ளேயும் சம்திங் சம்திங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படிதானே? அவன் இருக்கிற குழப்பத்துல இதுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சம்திங்கா? தேஜு, ஏதோ என்னை பார்த்து மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கீங்க, ஆனா வாயை திறந்து பேசினாதான் எனக்கு கேட்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி வாங்க போலாம். ஒரு பொண்ணுக்கு குங்குமம் வச்சு விடுற அளவுக்கு உரிமைனா அது புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கணும். அமைதியா போறாங்கன்னா அப்ப நம்மளை ஏத்துக்கிட்டாங்களோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.